ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மகியும் நானும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 400 கிராம் மஷ்ரூம், அதுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சைஸ் வந்து தக்காளி, அப்புறம் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ், தேவையான கல்லுப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு நெய். இப்போ ஒரு குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கீ சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த பிரியாணி ஸ்பைசஸையும் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் சேர்த்து அது கூட வதங்குறதுக்கு கொஞ்சமா மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நாம எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். மஷ்ரூமுக்கு தேவையான கல்லுப்பு கொஞ்சமா சேர்த்துட்டு அந்த மஷ்ரூம்ல இருந்து ஒரு அளவுக்கு வெந்து தண்ணி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி ஓரளவுக்கு மஷ்ரூம் வெந்து அந்த மஷ்ரூம்ல இருந்து தண்ணி வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தண்ணி சேர்த்துக்கணும். மஷ்ரூம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த அரிசி, நான் வந்து 1.5 கப் அளவு அரிசி எடுத்திருந்தேன். அரிசி வந்து உடையாம நல்லா ஓரளவுக்கு பெரட்டி விட்டதுக்கு அப்புறமா ரைஸுக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம். 1 கப்புக்கு வந்து 1.5 கப் தண்ணி ஊத்தணும். நான் 1 கப்புக்கு அளவுக்கு 1.5 கப் தண்ணி, அதுக்கப்புறம் 1/2 கப்புக்கு வந்து 3/4 கப் தண்ணி ஊத்திருக்கேன். கடைசியா வந்து லெமன் வந்து இப்போ ஒரு 1/2 லெமன் அளவுக்கு புழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் சேர்த்துனா அரிசி வந்து உதிரி உதிரியா வரும். இந்த மாரி ஓரளவுக்கு வந்து தண்ணி சுண்டி ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம அடுப்புல தோசைக்கல்ல வச்சு, தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா குக்கரையும் எடுத்து வச்சு, நீங்க வந்து குக்கர மூடி வச்சு விசில் கூட விட்டுக்கலாம். நான் வந்து தம் போட்டு தான் செய்றேன் இந்த பிரியாணி. கடைசியா வந்து தம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே லோ ஃப்ளேம்ல வச்சு விட்டுருங்க. ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க, இல்லைன்னா அடி புடிச்சிரும். லோ ஃப்ளேம்ல அப்படியே வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு, 10 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து அந்த பிளேட் எடுத்துட்டு தம் வந்து உடைக்கும்போது சைட்ல தான் வந்து நீங்க ரைஸ் எடுக்கணும். நடுவுல எடுத்தீங்கன்னா ரைஸ் ஒண்ணு உடையிற மாரி ஆயிரும். அப்பதான் உதிரி உதிரியா வரும். அதுக்கப்புறமா வந்து ஒரு கப்ல ஒரு 250 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அது கூட வந்து தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா பெரட்டி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சதுக்கு அப்புறமா, நான் வந்து பன்னீர் டிக்கா பண்றதுக்கு தோசை கல்லுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நான் பெரட்டி வச்சிருந்த எல்லா பன்னீரையும் ஒன் பை ஒன்னா வச்சு நான் டோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். 4 பக்கமும் வந்து ஒண்ணா திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே பக்கமா விட்டுருந்தீங்கன்னா கருகிரும். ஸோ அப்பப்போ வந்து திருப்பி விட்டுட்டே இருக்கணும். இப்போ வந்து சூப்பரா பன்னீர் டிக்காவும் ரெடி ஆயிருச்சு. நான் மஷ்ரூம் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷா வந்து பன்னீர் டிக்கா தான் நான் இன்னைக்கு செஞ்சிருந்தேன். நீங்களும் இந்த ரெசிபிய வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.